இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவர் பெரிய கிருபைகளை நமக்கு பாராட்டி பிலேமோனுடைய வாழ்க்கையை நமக்கு தெளிவாய் கர்த்தர் காட்டியிருக்கிறார். இதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கடைசியாக இந்த பிலேமோனுக்கு ஒரு தன்மை இருந்தது. இந்த பிலேமோனுக்கு பவுல் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இந்த பிலேமோன் புஸ்தகம் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான முக்கிய காரணமே இந்த கடிதம் தான். இந்த கடிதம் யாரை குறித்தது? ஒனேசிமு என்று சொல்லப்படுகிறதான ஒரு அடிமையை குறித்தது. அந்த அடிமை பிலேமோனுடைய வீட்டிலே வேலை செய்கிறதான ஒரு அடிமை. இந்த ஒனேசிமு என்ன செய்கிறார்? அவர் ஆண்டவரை பற்றி அறியாதிருந்த சமயம். எனவே இந்த ஒனேசிமு பிலேமோனுடைய வீட்டிலிருந்து ஒரு சில காரியங்களை அவர் எடுத்து செல்கிறார், திருடி செல்கிறார். இப்படிப்பட்டதான அடிமைகள் அவர்கள் கைகளில் சிக்குவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். அப்படிதான் செல்வந்தருக்கும் அடிமைக்குமான உறவு அந்த காலத்தில் இருந்ததாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த ஒனேசிமுவோ இவர் சிறைவாசம் அனுபவிக்கிறார். அது என்ன காரணம் என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை. பவுலும் அவரோடு கூட உடன் சிறைவாசியாக இருக்கிறார். இதில் தான் இந்த ஒனேசிமுவுக்கும் பவுலுக்கும் ஒரு சிநேகம் ஏற்படுகிறது. இந்த பவுல் ஒனேசிமுவுக்கு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை குறித்ததான வார்த்தைகளை சொல்கிறார். இந்த ஒனேசிமு பிலேமோனுக்கு ஊழியம் செய்தது போல இப்போ பவுலுக்கும் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். எனவே தான் பவுல் என்ன செய்கிறார்? ஒனேசிமுவை குறித்து ஒரு பரிந்துரை கடிதத்தை பவுல் பிலேமோனுக்கு அனுப்புவதாக இந்த பிலேமோன் நிருபம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம இந்த பிலேமோனுடைய இடத்துல இருந்தோம் என்று சொன்னால் நம்ம எப்படி இருப்போம்? யோசித்து பாருங்கள். இந்த வாரம் முழுவதுமாக பிலேமோனை குறித்து நாம் தியானித்தோம். பிலேமோன் எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார்? அவர் இருதயங்களை இளைப்பார பண்ணுகிறவராய் இருந்தார். அவர் பரிசுத்தவான்களிடத்தில் அன்பு கூறுகிறவராய் இருந்தார். கிறிஸ்துவில் அவர் விசுவாசம் வைக்கிறவராய் இருந்தார். தான் சொல்கிறதிலும் அதிகமாய் செய்கிறவராய் இந்த பிலேமோன் காணப்பட்டார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று யோசித்து பார்ப்போமானால் நமக்கு இப்படிப்பட்ட எல்லா தன்மையும் இருக்கிறது. எல்லா தன்மையும் நாம் இருந்திருப்போமானால் நம்முடைய வீட்டிலிருந்து யாராவது ஒருத்தர் இப்படி திருடி சென்று விட்டார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் நமக்கு இருக்குமா? யோசித்து பாருங்கள். ஒனேசிமுவை பவுல் அனுப்பி இருக்கிறார். அந்த ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் நமக்கு இருக்குதா? வேதத்தில் ஒரு சம்பவம் நமக்கு ஞாபகம் வரும். என்ன சம்பவம்? அது கெட்ட குமாரனை கொடுத்ததான ஒரு சம்பவம். மனம் திரும்பிய குமாரன் என்று சொல்லி அந்த பகுதிக்கு தலைப்பு கொடுக்கலாம். அந்த மனம் திரும்பிய குமாரன் அவன் சென்று தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு மறுபடியுமாக வந்தபோதும் கூட இந்த மகனாகிய அவனை அவனுடைய தகப்பன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். அது ஒரு தகப்பன் மகனுக்கான உறவு. ஆனால் இந்த பிலேமோன் அப்படி அல்ல. இந்த பிலேமோனுக்கும் ஒனேசிமுக்கான இருந்த உறவு என்ன உறவு? அது செல்வந்தன் அடிமை இல்லை, ஒரு மேலும் கீழுமான ஒரு உறவாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் மனம் திரும்பி வருகிறதான ஒனேசிமுவை இந்த பிலேமோன் ஏற்றுக்கொண்டிருப்பாரா என்கிறதான ஒரு கேள்வி நமக்கு நிச்சயமாக எழும். பவுல் பரிந்துரை செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த பிலேமோன் அந்த ஒனேசிமுவை ஏற்றுக்கொண்டார். ஏன் அவரால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது? அவருக்கு மேற் சொல்லப்பட்ட அனைத்து தன்மைகளும் இருந்தது. இப்போது இந்த ஒனேசிமு முன்னாடி அவர் விசுவாசியும் அல்ல, ஆண்டவரை பற்றி அறிந்தவரும் அல்ல, ஆண்டவருடைய அன்பினால் கட்டப்பட்டவரும் அல்ல. ஆனால் இப்பொழுதோ ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு புதிய பரிசுத்தவானா இந்த ஒனேசிமு வந்திருக்கிறார். எனவே இந்த பரிசுத்தவான் இடத்துல பிலேமோன் அன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அன்பை அவர் காட்டி அவர் ஏற்றுக்கொள்கிறார். வேத பண்டிதர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் இதை குறித்து புஸ்தகங்களில் எழுதியிருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. அதோடு கூட மட்டுமல்லாமல் இந்த ஒனேசிமுவை தன்னுடைய உடன் வேலையாளாய் இந்த பிலேமோன் சேர்த்து கொண்டதாக நாம் பார்க்கிறோம். எப்படி பவுல் சொன்ன அனைத்து காரியங்களையும், ஒனேசிமுவை குறித்து சொன்ன அனைத்து காரியங்களையும் இந்த பிலேமோன் ஏற்றுக்கொண்டார். இதன் மூலமாக என்ன நடந்தது பார்ப்போமானால், இந்த ஒனேசிமு ஒரு மிக சிறந்த பிஷப் என்று சொல்லப்படுகிறதான ஒரு தன்மையை அந்த ரோமாபுரியிலே அவர் பெற்றார், அந்த கொலைசு பட்டணத்தில் அவர் பெற்றார் என்று சொல்லி வேதம் ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடித்திருக்கின்றனர். அப்போது இப்படிப்பட்டதான ஒரு திருட்டு பட்டம் கட்டப்பட்டதான ஒரு சகோதரன் வருங்காலத்தில் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற ஒரு பிஷப்பாக ஒனேசிமு மாற்றப்பட்டார் என்று சொன்னால் அதில் இந்த பிலேமோனுடைய ஒரு பங்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த பிலேமோன் அவரை ஏற்றுக்கொண்டதினால், அவரிடத்துல அன்பு பாராட்டினதினால் மாத்திரமே இந்த ஒனேசிமுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது.
பவுல் அனுப்பி வைத்து விட்டார். அதோடு பவுலுடைய காரியம் முடிந்தது. ஆனால் ஒனேசிமை வழிகாட்டி, ஒனேசிமை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகாட்டுதலை கண்ட இந்த பிலமோன் அவருடைய வாழ்க்கை மாறுவதற்கு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இந்த பிலமோன் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். எத்தனை பேர் நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்? நம்ம இடத்துல கசப்பு இருக்கிறதா? இல்லை ஒருவேளை நம்மளை ஏமாற்றி சென்றவர்களுக்கு நாம் முன்னாடி காட்டினது போல் அன்பை நம்மால் காட்ட முடிகிறதா? யோசித்து பாருங்கள். இன்னைக்கு அவர்கள் மனம் திரும்பி வரும்போது நம்மால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அப்படி நம்மால் ஒருவேளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அது பிரயோஜனமற்றது. ஆண்டவர் அவரை பார்த்து இகழ்ந்தவர்களை எல்லாரையும் மன்னியும் என்று சொல்லி கர்த்தர் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டார். இன்னைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நமக்கு மன்னிக்கிற சிந்தை இருக்கிறதா? இந்த பிலமோன் ஒனேசிமுவை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு அப்படிப்பட்டதான தன்மை நமக்கு இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பிலமோனுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இது ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இம்ப்ளிமெண்ட் செய்வோம் என்றால், ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மிக சிறந்த, தாழ்மை நிறைந்த, ஆண்டவருடைய பார்வையிலே கனம் பொருந்திய ஒரு வாழ்க்கையாய் மாறும். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. ஆண்டவர் தருகிற அந்த கிருபைகளை நாம் உணர்ந்து பிலேமோனுடைய வாழ்க்கையைப் போல என்னுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே நீர் மாற்றும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கி மன்னிக்கிற இருதயம் நமக்கு வேண்டும். அன்பு பாராட்டுகிற இருதயம் நமக்கு வேண்டும். இருதயங்களை இளைப்பார பண்ணுகிற இருதயம் நமக்கு வேண்டும். சொல்கிறதிலும் அதிகமாய் செய்கிறதான ஒரு இருதயம், ஆண்டவர் மேலே அப்படிப்பட்டதான வைராக்கிய வாஞ்சை கொண்ட இருதயம் நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, அன்புள்ள இயேசுப்பா, உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் நீர் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பிலேமோனுடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்கும்படியாக, தியானிக்கும்படியாக நீர் கிருபை செய்தீர், உமக்கு நன்றி. ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. பேசுனீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் எங்களோடு கூட அதிகமாக நீர் பேசுங்க. இந்த வார்த்தைகளை ஆண்டவரே சப்பா ஏற்ற சமயங்களில் நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் எந்தெந்த விஷயத்தில் குறையாக இருக்கிறோமோ அந்த விஷயத்தில், அந்த குறைகளிலிருந்து எங்களை நீ நிவர்த்தி செய்யும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. ஆவியானவருடைய பிரசனம் எங்களை தாங்கட்டும்ப்பா, எங்களை வழி நடத்தட்டும். உமக்கே துதிக்கான மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பராமே இனிதான இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.